இப்போ 50 வயசுக்கு மேற்பட்ட புருஷர்கள் விவாகம் பண்ணிக்கலாமா? விவாகம் என்கிறது கிரகஸ்தாசிரமத்துக்கு அடையாளம். ஒருத்தன் கல்வி கற்கிறான், அதில் தியரி முடிஞ்சு கொடுத்து ப்ராக்டிக்கலும் சேர்ந்தா தான் அந்த கல்வி முழுமையடையும். எல்லா கல்வியும் தியரியோடு நிற்காது. இன்னொரு குறிப்பாக சொல்ல போனால் ப்ராக்டிக்கலில் சரி பண்ணுறதுக்கு தான் தியரியே வந்திருக்கு. அந்த தியரியை வச்சுக்கிண்டு தியரி தனியே வேலை இல்லை, ப்ராக்டிக்கல் தனியே உபயோகம் இல்லை. ரெண்டும் சேர்ந்துருந்தால் தான் உபயோகப்படும். ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணுறான், அது வெறும் தியரி. அதில் கோட்பாடுகள்லாம் இருக்குது. நடைமுறைப்படுத்துகிறோம்னா அவனுக்கு நிச்சயமாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு தம்பதியோடு இருந்தால் தான் வேதத்தில் சொன்ன நடைமுறைகள் எல்லாம் சரியான வழியில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ரூலை போட்டுட்டு, ஸ்திரீ மூலம் ஹி தர்மா, ஸ்திரீயை அடிப்படையாக வச்சுருந்தா தர்மமே வருது. லௌகிக வாழ்க்கைக்கு சுகபோகத்துக்கு ஸ்திரீன்னு அதோட புஷ்ஷா போடப்பட்ட விஷயமே அல்ல. தர்மத்துக்காகவே அந்த ஸ்திரீ வரா, அதில் தானா நமக்கு லௌகிக சுகமும் கிடைக்கிறது. ஒருத்தனுக்கு வெண்ணெய் வேணும், ராத்திரி பாலை காய்ச்சி உரகுத்துறான், காலை வேளையில் வெண்ணெய் ஆகிடுறது, தயிராகிடுறது, உடனே கடைஞ்ச உடனே வெண்ணெய் கிடைக்கிறது. ஆனால் அந்த வெண்ணெய் கிடைக்கிற போதே வெண்ணெய்க்கு இருக்கிற முயற்சியில் நம்ம அறியாமலேயே மோர் கிடைக்கும். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு நடுவிலேயே ஸ்திரீ சுகமும் கிடைக்கும். அப்படி செகண்டரியாக தான் ஸ்திரீ சுகத்தை வச்சுருக்கா. அதனால் புத்திரோத்பத்திக்கு வம்சவிருத்திக்கு குழந்தை வேணும்னு அவன் விரும்புகிறோது அவனை அறியாமலேயே இடையில் ஏற்பட்டதான சந்தோஷமும் அவனுக்கு தானாக கிடைக்கிற மாதிரி தான் நம் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய கலாச்சாரத்திலேயே அப்படி வாங்குற மாதிரி தான் நம்ம இந்திரிய சுகத்தை வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு தரம், அதுக்கு முதலிடம் கிடையாது. அதுக்கு கல்யாணம்னு இல்லை, தர்மத்துக்கு கல்யாணம். அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு ஒரு நினைப்பு இருந்ததுன்னா, கொஞ்ச நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காது இருந்தான்னா, 50 வயசில் அவன் தர்மத்துக்கு அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். தர்மத்துக்காக அவனுக்கு அவசியம் அது, அது இல்லைன்னு வைக்கப்படாது. இன்னொரு கோடம் சொல்கிறேன். நாம் சின்ன வயசில் கல்வி கற்கிறோம், அதுக்கு ஒரு இடைவெளி. அடுத்தபடியாக இன்னொன்று, அந்த கல்வியை கற்றத்தை பயன்படுத்துகிறோம், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு இடைவெளி. இப்படி தனித்தனியாக பிரம்மச்சரிய ஆசிரமம் என்கிற சப்ஜெக்டு வேதம் சொன்னதில்லை. எவனுக்கு பிறவியிலேயே பரிணாம வளர்ச்சியிலேயே புத்தி வளர்ந்து இருக்கிற போது வேறு சிந்தனை இல்லாமல் ஆசையும் வராததான ஒரு சந்தர்ப்பத்தில் கல்வி கற்கிறதுக்கு தகுதியாக இருக்கிற வேளையில் கல்வியை கற்றுக்கோ அப்படி சொல்லிட்டே தவிர, கல்வி கற்கிறதுக்கு நாம் தயார் பண்ணி ஒரு இடத்த சுட்டி காட்டலை. அந்த மனுஷனுக்கு எந்த சமயத்தில் கல்வி கற்கிறதுக்கு பரிணாம வளர்ச்சியில் தகுதி வருதோ அப்போ கல்வியை கொடுக்குறோம். அப்போ இயற்கையாக ஏற்பட்டு தான் ஆசிரமங்கள், கிரியேஷன் இல்லையே ஆசிரமம். அதே சமயத்தில் கல்வி முடிஞ்ச பிறகு பரிணாம வளர்ச்சியில் ஆண் பெண் இரு பாலர்களையும் குறிப்பிட்ட வளர்ச்சி அடையும் போது மனசில் எண்ணம் உதிக்கிறதுங்கிறது இயற்கை. அது வம்சவிருத்திக்கும் இனவிருத்திக்கும் அவசியம். அது இருந்தால் தான் அவர்களுக்கு அதனுடைய தகுதி இருக்குது. புருஷனுக்கு பௌருஷம் வேணும், ஸ்திரீக்கு பெண்மைக்கு அந்த மென்மை வேணும். ஆனால் 2 பேருக்கும் அந்த எண்ணம் வருதுங்கிறது இயற்கை. அது இருந்தால் தான் அவன் மனுஷன்னு சொல்லவே முடியும். அந்த வேலை வரும்போது வரக்கூடிய எண்ணத்தை அனுபவித்து தீர்க்கிறதுக்காக, அதனால் பரஸ்பரம் ஒரு சந்தோஷம் லௌகிக ஜீவிதத்தில் இருக்கிறத அனுபவிக்கிறதுக்காக அந்த வேளையில் விவாகம் பண்ணிக்கிறதுங்கிறதும் அதில் சேர்றது. அப்படி கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு கிரகஸ்தாசிரமம்னு பேர். அதுவும் அவ 2 பேருடைய மனோநிலையில் எண்ணங்கள் உதயமாகிற வேலையாக வச்சு கிரகஸ்தாசிரமத்தை வச்சு விட்டார். அப்புறம் கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சு பரஸ்பரம் இந்திரிய சுகத்தில் அனுபவிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு திருப்தி ஏற்பட்டு, அந்த திருப்தி ஏற்பட்ட பிறகு அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வர நிலை வரும்போது அப்போது வானப்பிரஸ்தாசிரமம். வானப்பிரஸ்தாசிரமம்னு வரும்போது சாதாரண
ஜீவிதத்தில் என்னெல்லாம் பயன்படுத்திண்டு எல்லா இந்திரியங்களுக்கு தேவையானதெல்லாம் திருப்திப்படுத்தின்னு இருக்கிறது போய் இயற்கையாக வளர்ந்து பழமாய் கனியாய் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை மட்டும் பாகம் பண்ணாமலேயே சாப்பிட்டுக்கிண்டு மனைவியோடே சேர்ந்து இருக்கிறது இருக்க அது வானப்பிரஸ்தம். அதுவும் பரிணாம வளர்ச்சியில் இருக்கிற 2 பேருடைய மனோநிலையை ஒத்துத்தான் இந்த ஆசிரமே வந்தது. கடைசியில் போன உடனே எல்லாத்திலையும் பிடிப்பில்லாமல் சாட்சாத் பரபிரம்மத்தோடு லயிக்கணும். அது அங்கே தான் நாம் வந்தோம், எங்கேருந்து வந்தோமோ அங்கே நாம் போனோம். சாட்சாத் பகவான்கிட்டேருந்து அப்படி படிப்படியாக அந்த ஜீவராசி உற்பத்தி ஆகிருக்கு. நேராக அந்த பகவான்கிட்டே போகிறோம். அந்த போகிறதுன்னு வரும்போது அதுக்கு சந்நியாசம்னு பேர் வச்சார். அதனால் ஆசிரமங்களெல்லாம் கூட நம்முடைய கிரியேஷன் இல்லை, இயற்கையோடு ஒட்டி ஜீவராசிகளுடைய வளர்ச்சி 2 இணையாக வச்சு ஆசிரமத்தை வந்திருக்கு. அதில் 50 வயசு ஆனவனுக்கு இன்னும் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டியதான எண்ணங்கள் உதிச்சு அது உபரதம் ஆகாமல் இருந்து விட்டா அதுக்கு நிச்சயமாக அவன் கல்யாணம் பண்ணிட்டு அதை தீர்த்துக்கிறது நியாயம். அதனால் அவனுக்கும் கல்யாணம் நிச்சயமாக பண்ணிக்கலாம்.